மார்ச் 20 2020 மார்ச் 26 அமாவாசை அன்னைக்கு அட்வான்ஸ் பண்ண கொடுக்குறோம்னு சொன்னாங்க. பாருங்க, இங்க என் படம் 44 படம் நிக்குது, 144 நினைக்கிறேன். 2020 மாதம் மார்ச் மாசம் 20ஆம் தேதி இந்தியாவும் ஊரடங்கு கொரோனா 144. எனக்கு திக்குன்னு என்னடா அது இப்படி படம் 3 வருஷம் வெளியே வர முடியல. ஸோ இப்படி இருக்க முடியாது. நான் சாதாரண மனுஷன்னா நம்ம வாட்டு நடந்து போகலாம், அவங்களோட போனா அப்படின்னு. அப்படியே தான் வாக்கிங் பண்ண கூட பாரு எப்படி இந்த ராமராஜ் இப்படியே கிடைக்கும். ஸோ அது ஊரில் அப்படியே கிடந்தாங்க. ஆனால் அந்த 45 50 நினைச்சேன், 50 கூட அடிச்சா ஓகே, சினிமாவில் ஒரு ரெக்கார்டாக இருக்கும். ஆனால் ஒரு 50 கூட சோழ வரத்தானே செய்யும் சார். ஒரு மனுஷனுக்கு ஆசை வரக்கூடாதா? பேராசைப்படக்கூடாது. படத்தை பாருங்க, ஆசைப்படலாம். ஆசைப்பட்டேன், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆடி தள்ளிவிடி மாதிரி 5 குறைச்சிட்டேன். வேணாம், 50 வேண்டாம், 45 போதும். கரெக்டாக 40 ஃபிலிம்ஸ் அழகாக கொண்டாந்து மதியன் சார்களும் பாலா சதீஷ் இணைஞ்சு அற்புதமானது ஒரு கதை. என்ன டைரக்டர் சார் தம்பி சிவா அவர்கள் உண்மையிலே ரொம்ப அந்த கேரக்டர் தன்மையாக பண்ணியிருக்காரு. கூட எடுத்த நக்ஷா அவர்கள், சுமதி வெங்கட், தீபாக்கா எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. நக்ஷா சொல்லணும்னா அருமையாக பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இன்னொருத்தர் என்ன, எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான கட்டம் வந்தது. ராதாரி எம்எஸ் பாஸ்கர் கூட நடிச்சு மிகப்பெரிய எனக்கு ஒரு தூண் மாதிரி. ஏன்னா ரவிகண்ணன் நான் ஆக்ட் பண்ணும்போது அசண்டாக இருந்தது பழக்கம். ரவிகண்ணன் எம்எஸ் பாஸ்கர் நான் அசண்டாக்கும் போது அவரோட குரூப் வைஸ் தரும்போது பழக்கம். 2 பேருக்கும் அறிஞ்ச முகங்கள். ஆனால் வரும்போது பயணம் ஈஸியாக இருந்தது. ஆனால் இந்த படத்தை என்ன ஒரு இதுன்னா, கரெக்டாக கேஎஸ் ரவிக்குமார் டைரக்டர் ஒரு மேட்டர் சொல்லும்போது ஒரு சார் போட்டுவோம் அப்படின்னு. ஆனால் இந்த கேரக்டர் வேண்டாம், அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பெரிய கேரக்டர் போட சொல்லி கேஎஸ் ரவிக்குமார் உள்ள வந்தார். அது ஒரு அன்புக்கு என்னுடைய அழைப்பு கட்டுப்பட்டு இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்ட டைரக்டர் கேஎஸ் ரவிக்குமாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா கேஎஸ் ரவிக்குமார் கடைசியாக என்கிட்ட ஒரு 14 days அசோசியேட்டை மட்டும் ஒர்க் பண்ணாரு 10 minutes. அது இன்னும் நின்று வச்சு நிற்கல. ஆனால் அதுக்கப்புறம் அவர் போய் படம் பண்ணி மிகப்பெரிய ஒரு டைரக்டர் ஆகிட்டார். எனக்கு சந்தோஷம், பரவாயில்ல. அந்த மாதிரி நன்றி விசுவாசம் எல்லாமே எனக்கு ரவிக்குமார் மறக்க முடியாது. அது மாதிரி டெக்னீஷியன் கேமரா எடிட்டர் ஃபைட் மாஸ்டர் எல்லாருமே ரொம்ப அருமையாக பண்ணாங்க. ஒன்றும் இல்லை, இதெல்லாம் பத்திரிகையாளர்கள்லாம் உண்மையிலேயே ஓப்பனாக சொல்கிறேன். அது சில எதிலுமே நிறைய குறைகள் இருக்கும், இல்லாமல் இருக்காது, எதுவும் பண்ண முடியாது. மேலும் இருக்கும், மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும், துன்பம் இருக்கும், இன்பம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், நஷ்டம் இருக்கும், அதான் இருக்கும். குற்றங்களை இருக்கும், குறைகளை நீக்கி நிறைகளை எழுதி தயவு செய்து ஒரு உயிர் பிழைத்து வந்த ஒரு மனிதனை மீண்டும் மக்களிடம் நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கும் என்று இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் மத்தியிலும் ஊடக மத்தியிலும் உன் கால்களை ஒவ்வொரு காலத்தொட்டு கேட்கிறேன். படத்தை நல்லபடியாக மக்களை சேர்க்கும்.